ஐபிஎல் ஃபைனல்ஸ் 2 டீமும் இப்போ தெரிஞ்சிருச்சுங்க. ஒன்று வந்து ஏற்கனவே கேகேஆர் குவாலிஃபைட் ஆயிடுச்சு. எஸ்ஆர்ஹெச் வந்து இப்போ குவாலிஃபைட் ஆகிட்டாங்க ஃபைனல்ஸ்க்கு. குவாலிஃபயர் 1 யார் ஆடினாங்களோ எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆர் தான் ஆடினாங்க. அதே வந்து ஃபைனல்ஸ் இப்போ எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆர் தான் ஆடுறாங்க. இனி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்ஆர்ஹெச் வந்து சூப்பராக பீட் பண்ணாங்க ஆர்ஆரை. என்ன மாதிரி கமெண்ட்ஸ் கேப்டன்ஷிப் பண்ணாருன்னா வேறு லெவலில் கேப்டன்ஷிப் பண்ணாருங்க. அஸ்வினுக்கும் சகலாவுக்குமே பால் திரும்பலை. பட் ஆனால் பார்ட் டைம் ஸ்பின்னராக இருக்க ஷபாஸ் அகமதியும் அபிஷேக் சர்மாவையும் வச்சே வின் பண்ணிட்டாருங்க. நல்லா கேப்டன் பண்ணுறாருங்க பேட் கமின்ஸு. எப்பாப்பாப்பா சூப்பர் கேப்டனுங்க. இப்போ சென்னை க்ரௌடு வந்து ஃபுல்லாக வந்து அங்கே ஆர்ஆருக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா பாதி ஃப்ளாக் வந்து ஆர்ஆருக்கு தான் இருந்துச்சு சப்போர்ட்டு. ஆனால் இவர் பேட் கமின்ஸ் என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணலை. அழகாக கேப்டன்ஷிப் பண்ணி அழகாக மாற்றினாருங்க கேமை. புவனேஷ்குமார் எக்ஸ்பென்சிவாக இருந்தார் பவுலிங்கில், அடிக்க வெளுத்து எடுத்துட்டாங்க. பட் ஆனால் சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணி பேட் கமின்ஸை அந்த டீமை உள்ளே கொண்டு வந்துட்டாருங்க. வெரி குட் கேப்டன்ஷிப் பை பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸை நம்ம பாராட்டியே ஆகணுங்க. ஃபைனல்ஸ் வந்து ரொம்ப த்ரில்டாக இருக்கும். ஏன்னா யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஏன்னா குவாலிஃபயர் 1 வந்து அகமதாபாத்தில் விளாண்டதுனால அங்கே டியூ இருந்துச்சு. எஸ்ஆர்ஹெச்சால் கரெக்டாக பவுலிங் போட முடியல. 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் அதிகம் அடிச்சிருந்தாங்கன்னா அன்றைக்கே ஃபைனல்ஸ் குவாலிஃபைட் ஆகிருப்பாங்க. ஆனால் பரவாயில்ல. இங்கே சென்னையிலேயே நேற்று வந்து சஞ்சு சாம்சன் சொன்னார், டியூ இருக்குன்னு நினச்சி தான் நாங்கள் பேட்டிங் பவுலிங் எடுத்தோம் ஃபஸ்ட்டு. பட் ஆனால் சுத்தமாக டியூ இல்லைன்னாரு. சென்னையில் விக்கெட்லேயே டியூ இல்லைன்னா அப்போ வந்து மேட்ச் வந்து ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். நான் அவங்க கேகேஆரையும் சும்மா சொல்லக்கூடாது. ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்காங்க கேகேஆரில். வருண் சக்கரவர்த்தி இருக்கார், சுனில் நாராயண் இருக்கார். அவங்க இன்னொரு ஸ்பின்னர்ஸ் கூட ஷர்மான்னு ஒருத்தர் இருக்கார் லெக் ஸ்பின்னரு. அவர் இம்பேக்ட் பிளேயராக கூட யூஸ் பண்ணுவார். ஏன்னா கௌதம் கம்பீருக்கு சென்னை விக்கெட்டை பற்றி நல்லா தெரியும். அதனால் சென்னையில் அகமதாபாத்தில் விளாட்ற மாதிரினா சென்னையில் விளாட முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் கௌதம் கம்பீருக்கு. அவர் நல்ல ஸ்ட்ராட்டஜியை எடுத்துகிட்டு வருவார். அதனால் கேகேஆருக்கு வந்து பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கேகேஆர் பேட்டிங்கில் வந்து சுனில் நாராயண் விக்கெட்டை மட்டும் ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கேம்குள்ளே வந்துடுவாங்க. அதனால் நான் ஃபைனல்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் ஜெயிப்பாங்கனாலே சொல்ல முடியாது. ஆனால் கம்பீர் வந்து கண்டிப்பாக கேகேஆர் ஜெயிக்க வைக்கணும்னு தான் போராடிட்டு இருப்பார். இந்த சைடு எஸ்ஆர்ஹெச் ஜெயித்தாங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சும் சூப்பராக இருக்கும். பேட் கமின்ஸ் தான் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனு. இன்னி வரையும் வேர்ல்ட் கப் வின்னிங் பண்ணிட்டு ஐபிஎல்லில் வின் பண்ண ஒரே கேப்டன் வந்து எம்எஸ் தோனி தான். அதே மாதிரி பேட் கமின்ஸ் செய்வாரா? ஐபிஎல்லில் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணிட்டு அதே மாதிரி ஐபிஎல்லை வின் பண்ணுவாரான்னு பார்க்கணும். ஏன்னா பேட் கமின்ஸ்க்கு எல்லாமே இருக்குது திறமை. அந்த திறமையை கண்டிப்பாக காட்டுவார். பேட் கமின்ஸ் என்ன பண்ணணுன்னா மார்க்கரத்தை எடுத்துட்டு கிரேண்ட் ஃபிலிப்ஸை கொண்டு வரலாம். ஏன்னா மார்க்கரம் வந்து லாஸ்ட் மேட்ச் ஃபெயிலியர் ஆகிட்டார். மார்க்கரமால் சரியாக பேட்டிங் ஆட முடியல. அதனால் மார்க்கரத்தை எடுத்துகிட்டு கிளென் ஃபிலிப்ஸை கண்டிப்பாக கொண்டு வாங்க பேட் கமின்ஸை. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்தீங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸும் நல்லா பவுலிங்கும் போடுவார், ஆஃப் ஸ்பின்னும். பட் மார்க்கரமும் பவுலிங் போடுவார். பட் ஆனால் கிளென் ஃபிலிப்ஸும் நல்லா பவுலிங்கும் போடுவார், நல்லா பேட்டிங்கும் ஆடுவார். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தரும் இருக்கார் உங்களுக்கு. வாஷிங்டன் சுந்தரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக பேட் கமின்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து என்ன பண்ணுவார்னா டீமை கரெக்டாக சூஸ் பண்ணுவார். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப முக்கியங்கிறதுனால பேட் கமின்ஸ் வந்து டீமை கரெக்டாக தான் சூஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஸ்பின்னர் பார்த்திங்கன்னா மார்க்கண்டே இருக்கார், அப்புறமேட்டு வந்து வாஷிங்டன் இருக்கார். மற்ற எல்லாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். அபிஷேக் சர்மா கண்டிப்பாக பேட்டிங் ஆடிடுவார். ஷபாஸ் அகமதும் கண்டிப்பாக டீமில் இருப்பார். அவங்க 2 பேரையும் எடுக்க முடியாது. அதனால் வந்து நிதிஷ்குமார் ரெட்டியான உட்கார வைப்பாங்களா, அவரை வச்சுட்டு வாஷிங்டன் சுந்தர் வந்து இம்பேக்ட் வேறு கொண்டு வருவாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பராக பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஆனால் சென்னை விக்கெட்டில் பவுலிங் போட முடியாது அவரால். பால் வந்து நல்லா நின்று வரும் பேட்டுக்கு. ஸ்லோ பவுன்சர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நல்லா போட்டு எஸ்ஆர்ஹெச் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதே மாதிரி கேகேஆர் வந்து நீங்கள் தடுக்கணுன்னா விக்கெட்டை தான் எடுக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட டீமாக இருக்குது. வாஷிங்டன் சுந்தருக்கு நாளைக்கு கேமில் சான்ஸ் இருக்குமா என்னன்னு தெரில. இல்லை அதே டீமில் தான் போவாங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஒருவேளை உணர்கட்டு எடுத்துகிட்டு மைண்ட் மார்க்கண்டே வரலாம். பட் ஆனால் பேட் கமின்ஸ் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாருன்னு தெரியல. பேட் கமின்ஸுக்கு தான் தெரியும் என்ன ஸ்ட்ராட்டஜி அவர் எடுத்துகிட்டு வர போகிறாருன்ட்டு. அடுத்தது வந்து நம்ம வந்து கேகேஆர் டீமை பார்த்தா கேகேஆர் டீமில் வந்து அவங்களுக்கு பெரிய மிஸ் வந்து ஃபிலிப் சால்ட்டு போயிட்டார். அந்த குரூப்பாக இருக்கார்.
ரகமுல்லா குருபஸா அவர் இருக்கார், சுனில் நாராயண். அவங்க சுனில் நாராயண் விக்கெட்டை மட்டும் ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டாங்கன்னா பின்னாடி வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் கேகேஆர் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் வருவாங்க. அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் இருக்கார், ரிங்கு சிங் இருக்கார். ரிங்கு சிங் இந்த வாட்டி ஐபிஎல்லில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. பார்ப்போம் ஃபைனல்ஸில் ஏதாச்சும் பண்ணுவாரான்ட்டு. அவங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து சூப்பராக இருக்காங்க. ஸ்பின்னர்ஸை வச்சு தான் ஜெயிக்க பார்ப்பாங்க நாளைக்கு. முக்கியமாக வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நாராயணும் கண்டிப்பாக பெரிய த்ரெட்டாக இருப்பாங்க கேகேஆருக்கு. கேகேஆர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு பெரிய த்ரெட்டாக இருக்கிறது வந்து சுனில் நாராயணும் வருண் சக்கரவர்த்தி தான். கண்டிப்பாக ஸ்ரேயாஸ் சர்மா வந்து கண்டிப்பாக நாளைக்கு விளையாடுவார். கண்டிப்பாக இம்பேக்ட் பிளேயர் ஆகிடுச்சும் விளையாடுவார் ஸ்ரேயாஸ் சர்மா. ஏதாச்சும் ஒரு ஃபாஸ்ட் பவுலரை உட்கார வைப்பாங்க. ஸ்டாக்கு கண்டிப்பாக இருப்பார். ஹர்ஷித் ராணாவும் கண்டிப்பாக விளையாடுவார். அந்த வைப்ரோ வரவுக்கு பதிலாக ஸ்ரேயாஸ் சர்மாவை கொண்டு வர அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா கௌதம் கம்பீர் அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவார். வைபவ் வரோராவுக்கு பதிலாக சுனில் சர்மா தான் நாளைக்கு கண்டிப்பாக விளையாடுவார்னு நினைக்கிறேன் கேகேஆருக்கு. ஏன்னா கேகேஆர் ஜெயிக்கணும்னா அதான் பண்ணணும். எல்லாம் அங்குல் ராய் லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னரு. ஏன்னா ரெண்டுமே ஆஃப் ஸ்பின்னர் தான். சுனில் நாராயணும் வருண் சக்கரவர்த்தியும் ஆஃப் ஸ்பின்னர் தான். அங்குல் ராய் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னரு. பார்ப்போம், அங்குல் ராய்க்கும் சான்ஸ் உண்டு. கேகேஆர் டீம் எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாம் கௌதம் கம்பீர் கையில் தான் இருக்குது டிசிஷனு. கரெக்டாக பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. குருபாஸு, நாராயண், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிங்கு சிங் இவங்க அப்படியே பேட்டிங் எழுந்துருவாங்க. ஆண்ட்ரூ ரசல். அதுக்கப்புறம் வந்துட்டிங்கன்னா ரமன்தீப் சிங் சூப்பராக பேட்டிங் ஆடுறாருங்க. பவுலிங் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண், மிச்சல் ஸ்டார்க் இவங்க வந்துடுவாங்க பவுலிங்கு. இந்த அபிரோ வரோராவா இல்லை அங்குல் ராயா இல்லை சுரேஷ் சர்மாவா லெக் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வருவாங்களா இல்லை லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் போவாங்களான்னு அது கௌதம் கம்பீர்கிட்ட தான் நம்ம டிசைட் பண்ணணும். கேகேஆர் டீம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஒரே ஒரு ஸ்பின்னர் மட்டும்தான் இருக்கார், ஷபாஷ் அகமது. அவர் ஆஃப் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தரம் விளையாட வைப்பாங்களா, பேட் கமின்ஸு இல்லை வந்து அப்படியே போவாங்க உணத் கட்டு எடுத்துகிட்டு வாஷிங்டன் சுந்தரங்க வருவாரா இல்லை சேம் வின்னிங் காம்பினேஷனில் போவாங்களா என்னன்னு தெரியல, பார்த்து தான் சொல்லணும். என்னோடய ப்ரெடிக்ஷன் படி ரெண்டு டீமுமே வந்து 50-50 தான். ஏன்னா ஈக்குவல் பேலன்ஸ்டு. கேகேஆர் வந்து ஸ்லைட் ஹெட்டில் இருக்காங்க. ஏன்னா ரெண்டு ஸ்பின்னர் எஃபெக்டிவான ஸ்பின்னர் இருக்காங்க கேகேஆருக்கு. அப்படி தான் ராஜஸ்தானுக்கும் இருந்தாங்க. பட் ஆனால் எஸ்ஆர்ஹெச் பொட்டலாம் பண்ணிட்டாங்க அவங்கள. எது வேணால் நடக்கலாம் கிரிக்கெட்டில், நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது. என்னோடய ப்ரெடிக்ஷன் படி ரெண்டு டீமுமே வந்து 50-50 தான். எது வேணால் நடக்கலாம், பார்க்கலாம். என்னோட சான்ஸ் படி 50-50. எஸ்ஆர்ஹெச்சுக்கு நான் நல்ல பெரிய சப்போர்ட் கொடுக்குறேன். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து கப்பை ஜெயிக்கணும். ஏன்னா கேகேஆர் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் ஐபிஎல் ஃபைனல் விளாட்றாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் சென்னையில் ஃபைனலில் விளாட்றாங்க. அவங்கவுங்க இதுக்கு முன்னாடி ஃபைனல் சென்னையில் விளாண்டது கப் எடுத்திருக்காங்க. அதனால் நான் கேகேஆருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். என்னோடய ப்ரெடிக்ஷன் படி ரெண்டு டீமுமே 50-50 தான். என்ன இது வேணால் நடக்கலாம். நாளைக்கு ரொம்ப பெரிய முக்கியமான மேட்ச் ஃபைனல்ஸு. எது வேணால் நடக்கலாம், பார்க்கலாம். என்னோடய ப்ரெடிக்ஷன் படி ரெண்டு டீமும் 50-50. யார் ஜெயித்தாலும் சந்தோஷம்தான், பார்க்கலாம். பேட் கமின்ஸ் வந்து தோனி ரெக்கார்டே ஈக்குவல் பண்ணுவாரா, ஐபிஎல் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன், ஐபிஎல் வின்னிங் கேப்டன் ரெண்டுமே ஆக்குவாரா பேட் கமின்ஸு, பார்க்கலாம். அவரால் நடத்தி காட்ட முடியும். ஏற்கனவே நிறையா நடத்தியிருக்காரு. இந்த சைடு கேகேஆரில் வந்து கௌதம் கம்பீர் வந்து டீமில் ஜாயின் பண்ணோன்னே மறுபடியும் கௌதம் கம்பீர் வந்து கப் எடுத்து கொடுப்பாரா கேகேஆருக்கு, அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நாளைக்கு ரொம்ப வெயிட்லேயே வந்து மிச்சல் ஸ்டார்க் வர்சஸ் டிராவிஸ் ஹெட். மிச்சல் ஸ்டார்க்குக்கும் டிராவிஸ் ஹெட்டுக்கும் நாளைக்கு செம பேட்டெலாம் இருக்கும். ஏன்னா குவாலிஃபயர் ஒன்றில் மிச்சல் ஸ்டார்க் வந்து போல்டு எடுத்துட்டார் டிராவிஸ் ஹெட்டை. அதே இதில் தான் டிராவிஸ் ஹெட் வருவார். ஏன்னா அவங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயே மிச்சல் ஸ்டார்க் வந்து டிராவிஸ் ஹெட்டை நிறையா வாட்டி விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கேயும் ஐபிஎல்லே விக்கெட் எடுத்திருக்காரு. ரொம்ப பெரிய ஹெவி காம்படிஷனாக இருக்கும் நாளைக்கு மேட்ச் மிச்சல் ஸ்டார்க்குக்கும் டிராவிஸ் ஹெட்டுக்கும். ஏன்னா எது வேணால் நடக்கலாம், பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து இன்றைக்கி ஃபைனல் வந்து ஒரு எக்ஸெக்டிவ் ஃபைனலாக தான் இருக்கும். என்ன வேணால் நடக்கலாம், 50-50 தான். ஆனால் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது சென்னையில். பிளேயர்ஸ்னால் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க சென்னை ஹியூமிடிட்டி தாங்க முடியாமல். எது வேணால் நடக்கலாம் ஐபிஎல்லில். என்னோடய ப்ரெடிக்ஷன் படி ரெண்டு டீமுமே 50-50 தான். நான் எதுவுமே ரொம்ப ப்ரெடிக்ஷன் தான் கொடுக்கல.
எது ஜெயித்தாலும் சந்தோஷம்தான். பார்க்கலாம். 50-50 கேகேஆருக்கும் 50-50 50 கொடுக்குறேன். எஸ்ஆர்ஹெச்சுக்கும் 50 கொடுக்குறேன். 2 டீமும் ஈக்குவல் வெல் பேலன்ஸ்டாக இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.